தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. யாசர் பத்தி சொல்லலாம். யாசர் வந்து ஒத்துழைச்சாப்ல நல்லா. அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டாதான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் வந்து இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. இது அப்பதான் நினைச்சேன் யாசருக்கு காமெடி வருது, நல்லா வருது. யாசருக்கு பெரிய நன்றி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய படங்களும் ஓடணும். பெரிய படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறைய ஓடணும். காமெடி சைடா இருக்கட்டும் இல்ல எமோஷனல் சைடா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து ஒரு சம பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ரொம்ப சில பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு முக்கியமான பெர்ஃபார்மர் முனிஷ்காந்த் அண்ணன். முனிஷ்காந்த் அண்ணனை பேச வைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் வந்து டைரக்டருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் சாருக்கு பெரிய நன்றி. ஹீரோ சாருக்கு பெரிய நன்றி. ஹீரோயின் மேமுக்கு பெரிய நன்றி. என்னோட சக நடிகர்களுக்கும் மொத்தமா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதுல வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டரா தான் சார் டாக்டர் சார் கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் நானும் யாசரும் உள்ள நுழைஞ்சு அப்படியே சின்ன சின்னதா காமெடி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா இது ஆர்ஆர் படம், இல்ல அந்த எசன்ஸ் போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓரளவு சார் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு. டப்பிங்கும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அது மேக்சிமம் கதையை தாண்டி சில டேரக்டர்ஸ்கள் ரொம்ப யோசிப்பாங்க, இல்ல இது ஆர்ஆர் படம்னா நீங்க கேரக்டராகவே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. அங்க சிலதை நடிச்சு காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டர் சாருக்கு, மிகப்பெரிய நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் வர படங்கள்லாம் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய படங்களும் ஓடணும். பெரிய படங்கள் ஓடுனா வந்து மக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன படங்கள் ஓடுனா அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன படங்கள் இது மாதிரி நிறைய ஓடணும், நிறைய இது பண்ணணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. யாசர் பத்தி சொல்லலாம். யாசர் வந்து ஒத்துழைச்சாப்ல நல்லா. அவர் காமெடின்றப்ப அந்த கூட இருக்கும்போது காமெடி மட்டும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த கவுண்டர் போட்டாதான் அது டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி யாசர் வந்து இதுவரைக்கும் காமெடி பண்ணி நான் பார்த்ததில்ல. இது அப்பதான் நினைச்சேன் யாசருக்கு காமெடி வருது, நல்லா வருது. யாசருக்கு பெரிய நன்றி. ஓகே, மித்தவங்களை விட்டு தான் மன்னிச்சுக்குங்க. தேங்க்யூண்ணா. அடுத்ததாக யாசர் அவர்களே பேச வைக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ப்ரெஸ். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டினியூஸாக நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல வாய்ப்புகள் கூப்பிடும் போது எல்லாம் நெகட்டிவாகவே கூப்பிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு காமெடி ரொம்ப பிடிக்கும், ஆனால் யாருமே அப்ரோச் பண்ண மாட்டாங்க. கூப்பிடுறதெல்லாம் இந்த ரேப் பண்ணுறது இந்த மாதிரியே தான் கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு சரி ஏதோ சர்வைவல் பண்ணணுமேன்னு முதல்ல ரெஜிஸ்டர் ஆகணுமேன்னு போயிட்டு தான் இருந்தேன். அப்புறம் மணி அண்ணன் தான் ஒரு நாள் கூப்பிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு, காமெடி கேரக்டர், கலாய்க்கிறவர் தான் நினைச்சேன் உண்மையா. ஆனால் உண்மையாக அந்த கேரக்டர் நம்பி கொடுத்தாங்க. அதை நடிக்கும் போது அதை முனிஷ்காந்த் அண்ணன் கூட பண்ணும்போது அண்ணா கொஞ்சம் தெரிஞ்சவரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சில விஷயங்கள் டைமிங்ல எடுக்கணும், அது எடுத்தனாலதான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. சரி இதெல்லாம் பண்றோம், எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியலன்னு இருந்தேன். படமா பார்க்கும்போது நிறைய பேர் சிரிச்சாங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு மச்சான் ரேப் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன் அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. முதல்ல காமெடினா நல்லா பண்ணியிருக்குன்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் மூலியமா தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் தம்மன் அண்ணனும் மணி அண்ணனும் தான். ஸோ நம்பி கொடுத்தாங்க, அதை நான் காப்பாற்றினேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் சென்னையில் சாலிகிராமத்தில் சுற்றிட்டு இருக்காங்க வாய்ப்புக்காக. நிறைய இயக்குநர்கள் நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ நானும் இதே மாதிரி இடத்துல நின்று தான் வந்துட்டு இருந்தேன். என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்த மணி என்ன அதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் பெருசாக வருவாங்க. என்னையே இந்த மீடியா தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.